அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது துவரை சுண்டல். அதுக்கு நான் துவரையை பிரித்து வச்சுருக்கேன். பட்டாணி எப்படி உரித்து வைக்குமோ அதேமாதிரி பச்சை துவரையை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது அடுப்பில் உலக்காய விட்டுடலாம். பட்டாணி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா சூடாகி கொதிக்குது. அடுத்தது நாம் தொளிச்சு வச்ச துவரையை கழுவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். துவரை வேகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்காது. பாருங்கள், பச்சை துவரை பச்சையாகவே சாப்பிட்லாம், நல்லா ருசியாக தான் இருக்கும். வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். தண்ணியை வடித்து துவரையை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கூடவே தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையை ஒரு குச்சி எடுத்திருக்கேன். வானொலி வச்சு ஹீட் ஆனதும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி கூட கடலைப்பருப்பு சேர்க்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுலேயும். அடுத்தது வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணினா ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் தாளிச்சுட்ருக்கேன். நீங்கள் உங்களோட குவான்டிட்டி அண்ட் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவை கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வேக வச்சுருந்த துவரையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் லைட்டாக நம்ம வடித்து எடுத்து வைக்கும்போது இருந்த தண்ணி இருக்குது. அப்போது இது கூடவே நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கும்போது உப்பு நல்லாவே துவரையில் பிடிச்சிக்கும். வேக வைக்கும்போது உப்பு போட்டோன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் முதல் வேக வச்சு எடுத்துகிட்டு தாளிக்கும் போது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் சால்ட் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு சேர்த்துனாலும் ஈரப்பதம் இருக்கிறதுனால கரைஞ்சி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே தண்ணி வத்துறதுக்காக விட்டுறலாம். தண்ணி சுண்டுறதை பார்த்துக்கோங்க, சீக்கிரம் வற்றி வந்துடும். நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஃப்ளேவர் இன்னுமே அருமையாக எடுத்து கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். தண்ணி இப்படி ரொம்ப வற்றி ஒரு 2-3 பபுள்ஸ் இருக்கிற ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தேங்காயும் கொஞ்சம் நிறையா சேர்த்தோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு நம்ம பட்டாணியை தாளித்து வச்ச மாதிரியே இருக்கும். ஆனால் இது துவரை தான், சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பச்சை துவரை கிடச்சா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் சூடான துவரை ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.